வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 13ஆம் தேதி நவம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 23,542 நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா நிஃப்டி அன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை எக்ஸ்பைரி இருந்ததுனால சைட்வேஸ்லேயே நமக்கு மூவ் ஆகிருந்தது. இங்கே பைவட் பாயிண்ட்டை நமக்கு பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்கு. ஆனால் பைவட் பாயிண்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணல. அதே அடுத்த 5 நிமிஷத்துலேயே நமக்கு பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. கீழே ரெசிஸ்டன்ட் லெவல் 1ஐயும் டச் பண்ணல. பைவட் பாயிண்ட்டுக்கும் சப்போர்ட் லெவல் 1ஐக்கும் நடுவுலேயே நமக்கு நிஃப்டி மூவ் ஆகி 23,532, அதாவது 10 பாயிண்ட்டுகள் வித்தியாசத்தில் மட்டுமே நிஃப்டி நமக்கு க்ளோஸ் ஆனது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு 4 மணி நேரமாக நமக்கு மூவ்மெண்ட், அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனப்போ நமக்கு பாசிட்டிவ்லையும் அடுத்து நெகட்டிவ்லையும் நமக்கு விக்கே இல்லாமல் க்ளோஸ் ஆச்சு. ஆனால் அடுத்தது நமக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மூமெண்ட்டில் 1 மணி நேரம் நமக்கு மூவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட சைட்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் வித்தியாசத்துலேயே நமக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருந்தது. இந்த லெவல்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மூமெண்ட் தான் நமக்கு இங்கேயும் நம்ம பார்க்க முடியுது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பையரோட டாமினேஷனும் செல்லரோட டாமினேஷனும் ஈக்குவலாகவே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு செல்லரோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. இரண்டாவது பாதியில் பையரோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நம்மளோட கேண்டலோட அளவை பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் மூவ் ஆனதோட அதாவது 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் மூவ் ஆனதுனால தான் நம்மளோட கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவே இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 13ஆம் தேதி ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் R1, R2, R3, S1, S2, S3 இதை வச்சு நம்ம ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டியோட எக்ஸ்பீரி இருந்ததுனால பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சைட்வேஸில் தான் மூவ் ஆச்சு. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 50,053 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே நமக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி நமக்கு பைவட் பாயிண்ட்டை இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் பண்ணலை. பிரேக் அவுட் பண்ணாமல் இந்த இடத்துல நமக்கு பவுன்ஸ் பேக் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு திரும்பவும் சப்போர்ட் லெவல் 1ஐ தொடாமலேயே திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி சைட்வேஸ்லேயே மூவ் ஆகி 50,179 நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாரம் புதன்கிழமை எக்ஸ்பைரி கிடையாது. அடுத்த வாரம் தான் நமக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ப்ரீமியமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நேரங்களில் ரொம்ப கவனமாக நம்மளோட ட்ரேடிங்கை பண்ணணும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல திரும்பவும் நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 49,000 இந்த இடத்துல நமக்கு திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், அதாவது இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் உண்டாகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இந்த இடத்துல நமக்கு முதல் பாதி பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து நல்லா இருந்தது. இரண்டாவது பாதி பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் இருந்ததுனால கம்மியாக தான் இருந்தது. முதல் பாதி பாசிட்டிவாகவும் இரண்டாவது பாதி நமக்கு நெகட்டிவாக இருந்தாலும் பையரோட டாமினேஷனும் செல்லரோட டாமினேஷனும் ஈக்குவலாக முடிஞ்சிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.